ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாண்டடான ரோடு பத்தின ஒரு நிகழ்வு தாங்க. பிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு வேலையை முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு ஸ்கூட்டில போற வழியில ஒருத்தர் லிஃப்ட் கேட்கிறாரு. அந்த நபருக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த பயங்கரமான அமானுஷத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது. இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. எந்த இடத்துலயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சினிமா ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சிருக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட வீடியோக்கு மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரியாவுக்கு என்ன நடந்துச்சுன்றத. திருச்சி மாவட்டத்துல ரொம்பவே சின்ன அழகான ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பிரியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த பொண்ணு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தெரிஞ்சவங்க மூலியமா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க போயிட்டு வேலை இருக்கா என்ன ஏதென்னலாம் விசாரிக்கும் போது இவங்களுக்கு அங்க வேலையும் கிடைச்சிருச்சு. அப்பாடா எப்படியோ ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு இவங்க சந்தோஷப்பட்டாலும் இவங்களுக்கு அந்த லாங் இருக்கு பார்த்தீங்களா, கம்பெனிக்கும் இவங்களோட வீட்டுக்கும் ரொம்பவே லாங்காக இருந்திருக்கு. எப்படா இந்த லாங்கை நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களோட கிராமத்துலேருந்து 2 பஸ்ஸு மாறி போகணுமாங்க. சரி பரவாயில்ல, அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு வந்துட்டாங்க. டைமே இவங்களுக்கு ரொம்பவே செட் ஆயிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா காலையில் ஒரு 9-9:30 மணிக்கு வந்தால் போதுமாம், ஆனால் ஈவினிங் வந்து ஒரு 7 மணி வரைக்கும் கம்பெனியில் இருக்குமாம். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு வாரம் இந்த மாதிரி போயிட்டு வராங்க. ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. இல்லை என்னால் முடியல, பஸ்ஸில் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு, என்னால மாறி வர முடியல அப்படின்னு சொல்லவும் பிரியாவோட வீட்டுல இவங்களுக்கு ஒரு பைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஸ்கூட்டி. அன்னைக்கு முதல் நாள் ஸ்கூட்டில வேலைக்கு போறாங்க. போனவங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா இருந்திருக்கு. என்னன்னா நமக்குன்னு ஒரு வண்டி வாங்கியாச்சு, நமக்குன்னு ஒரு புதுசா இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வமும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்திருக்கு. கம்பெனிக்கு போறாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு அங்கிருந்து கிளம்புறாங்க. சரியா ஒரு 7:15 மணி இருக்குமா. அவ்வளோ நேரத்துக்கு இவங்க ஒரு ரோட்ல வந்துட்டு இருக்காங்க, இவங்களோட கிராமத்துக்கு போகக்கூடிய அந்த ரோட்ல. அப்போ அந்த பொண்ணு வர வழியில பார்த்தீங்கன்னா நல்லாவே வெளிச்சமாவே இருக்குங்க. அங்கங்க லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு, ஆளுங்க நடமாட்டமும் இருக்கு. அந்த நேரத்துல ஒரு நபர் இந்த ரோட் ஓரத்துல நின்று லிஃப்ட் கேட்குற மாதிரி இருந்திருக்குங்க. ஒரு வயசு பையன் மாதிரி இருந்திருக்காரு. இவ்வளோ நேரத்துக்கு லிஃப்ட் கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனை எல்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுகிட்ட போயிட்டு நிறுத்திருக்காங்க. அங்கே போய் நிறுத்தும் போது எங்கெங்கன்னா போகணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இங்கேருந்து தாம்மா கொஞ்சம் தூரம் தான், என்னை கொண்டு போய் விட்டுறியா, ரொம்ப கால் வலியாக இருக்குது, என்னால் நடக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நான் வண்டியில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா தான் வண்டியை ஓட்டுறாங்க. அந்த ஆள் வந்து பின்னாடி உட்காந்துருக்காரு. அந்த ஆள் ஒரு ஆள் தான் பின்னாடி உட்காந்துருக்காரு. ஆனா அந்த வண்டியோ ரொம்பவே கனமா இருந்திருக்கு. ஓட்டுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு ஆள் ஏத்துனாலும் இவ்வளவு வெயிட்டா இருக்கே அப்படின்னு சமாளிச்சு போயிடலாம் அப்படின்னு இவங்களும் மனசை தேத்தி போறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிருக்காங்க. அதன் பிறகுதான் இவங்க சைடு மிரர் வழியா பின்னாடி ஏதாவது வண்டிகள் வருதா இல்லையா அப்படின்றத பாக்குறாங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் பின்னாடி ஒரு லாரி வருது. அந்த லாரியோட வெளிச்சத்துல இந்த கண்ணாடியில நல்லா பாக்குறாங்க. இவங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்திருந்த அந்த பையன் ஒரு வயசு பையன் மாதிரி இருந்திருக்காரு. அவரை பாக்குறாங்க. அவரோட முகமே ஃபுல்லா கருன்னு இருந்திருக்குங்க. ஒரு பேய் மாதிரி இருந்திருக்கு. கண்ணெல்லாம் ஃபுல்லா ரெட்டா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. தலை மூடி கூட ஃபுல்லா கருன்னு இந்த வெந்து போன மாதிரி தான் இருந்திருக்கு. இப்படி பார்த்தவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம், ரொம்பவே பயந்து போயிட்டாங்களாம். என்னடா நம்ம ஏத்தும் போது ஒரு வயசு பையனா இருந்தவர் இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கும் போதே சைட்ல பாக்குற மாதிரி இவங்க கழுத்தை திருப்பி பார்த்திருக்காங்க. அங்க பார்க்கும்போது இவங்க ஒரு ஆளாதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா மறுபடியும் இவங்க அந்த சைடு மிரர்ல பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான உருவமா தெரிஞ்சிருக்கு. என்னடா நம்மளோட கண்ணுதான் சரியில்லையா, இல்ல பின்னாடி உட்கார்ந்துருக்கிற அந்த ஆளு சரியில்லையா, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க மனசுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு அந்த ஆள் வந்து இந்த பொண்ணோட அந்த ஷோல்டர் மேல கையை வச்சிருக்காரு. கையை வச்சு அந்த கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்கல்ல இந்த ஷோல்டரை, அப்படி பண்ணும்போது அந்த கையானது நார்மல் கை மாதிரி இல்லையாங்க, ஃபுல்லாக விறகு கட்ட மாதிரி ஸ்ட்ரிஃபாக இருந்திருக்கு. ரொம்ப பெயினாக இருந்திருக்கு இவங்களுக்கு. அண்ணா கையை எடுங்க, இவ்வளோ வலிக்குது தெரியுமா, கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்திருக்காங்க. கத்தினபடியே திரும்பி பின்னாடி பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது ஆள் யாருமே இல்லை.
ஆனா இவங்க அந்த அழுத்தம் தாங்க முடியாம தான் கத்திருக்காங்க. இப்படி திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லையே, பின்னாடி நம்ம ஏத்துன அந்த ஆள் எங்க போயிருப்பான், அது யாரா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே நடுங்கி போயிட்டாங்களாம். அதன் பிறகு மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வண்டியை ஒரு இடத்துல ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டு இவங்க இறங்கிட்டு அதுக்கப்புறம் பின் சீட்ல பாக்குறாங்க. பின் சீட் ஃபுல்லாவே காலியா தான் இருக்கு. ஆனா எங்கேயுமே இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க ஆல்ரெடி மூவ்ல தான் இருந்திருக்காங்க. என்னடா இது ஒண்ணுமே புரியலையே, ஒருவேளை நம்ம பார்த்தது ஒரு அமானுஷமா இருக்குமா, இல்ல மனுஷனா தான் இருக்குமா, எங்கனாவது கீழே விழுந்திருப்பானோ, இந்த ஷோல்டர் பிரஸ் பண்ணாங்கல்ல அந்த இடத்துல எங்கனாவது கீழே விழுந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணிக்கிட்டே இந்த பொண்ணு வர போற வண்டியோட வெளிச்சத்துல தூரத்துல வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எதுவுமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு வண்டியில ஏறுறாங்க. ஏறிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சைடு மிரரை பார்த்துருக்காங்க. அங்க பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி தான் அந்த உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சிரிச்சிட்டும் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்போ இன்னும் நடுங்கி போன பிரியா என்ன பண்றாங்கன்னா, சைடு மிரரை நல்லாவே வேற ஒரு டைரக்ஷன்ல திருப்பி விட்டுட்டு இப்போ திரும்பி பின்னாடி பார்த்துருக்காங்க. அங்க யாருமே இல்லை. ரைட் சைட்ல உள்ள மிரர் தான் அப்படி காட்டுதுன்னு லெஃப்ட் சைட்ல பார்த்தா லெஃப்ட் சைட்லயுமே யாருமே இல்லாத மாதிரி தான் காட்டிருக்கு. அப்போ எல்லாமே நம்மளோட கற்பனை தான், நம்மளோட மன பிரம்மை தான். அவங்க எங்கேயோ இறங்குனாங்க, இறங்கல, என்னமோ ஆயிட்டு போகுது, நம்ம இனி ஒரு நிமிஷம் இங்க நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரியா நேரா அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களோட கிராமத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த 3 கிலோமீட்டருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு ஃபுல்லாகவே வயல்வெளிகளாகவும் இந்த கருவேல மர முள்ளாகவும் அந்த முள் காடுங்களாகவும் தான் நிறைய இருக்குமா. அடர்ந்த பெரிய பெரிய முள்காடுங்கள், அதுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய புளிய மரங்கள் இந்த மாதிரி தான் இருக்குமா. இப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ல இவங்களோட பைக் அந்த ஸ்கூட்டி மட்டும்தான் அங்க போய்கிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு வாகனமும் வரல, இவங்களோட சைட்ல இருந்து எந்த ஒரு வாகனமும் போகவும் இல்லை. இப்போ லோன்லியா போகும்போது அதே ஞாபகங்கள் வருது. அதே ஆள் மாதிரி, அந்த ஆள் அங்கங்க நிக்கிற மாதிரியான அந்த ஃபீல் வருது. மறுபடியும் இது மாதிரி வந்தா நம்ம என்ன பண்றது, என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம இதே தொடர்ந்து இதே மாதிரி வந்துட்டு இருக்கே அப்படின்னாலும் இவங்களே மனசுக்குள்ள பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்காங்க. சரியா ஒரு இடத்துக்கு பக்கத்துல போகும்போதெல்லாம் இந்த போர் பைப் அடிபம்புன்னு சொல்லுவாங்களே அது இருக்குமாம். அந்த பம்பை தாண்டி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு முயற்சி செய்யும்போது ஆளே இல்லாம அந்த பம்ப் தானாவே மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. கூடவே தண்ணியும் நிறையவே வேஸ்டா கீழே ஊத்திட்டு. என்னடா இது, யாருமே இல்லாத இடத்துல தண்ணி மட்டும் ஊத்திட்டு இருக்கே, என்னது இது அப்படின்னு பிரியா அந்த இடத்துல கொஞ்சமா ஸ்லோ தான் பண்ணியிருக்காங்க, நிறுத்தவெல்லாம் இல்லை, ஸ்லோ பண்ணிக்கிட்டே பார்க்குறாங்க. சைடில் அவங்களுக்கு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த அடிபம்புக்கு மட்டும் மேலையும் கீழையும் ஒரு மாதிரி அசைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் கூடவே தண்ணி வர மாதிரியும் இருந்திருக்குங்க. இதை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆள் இல்லாத இடத்துல இந்த ஒரு அடிபம்பு எப்படி தானா இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போகிறாங்க. போக போக இவங்க சைடு மிரரில் பார்த்துட்டே வராங்க. இவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் யாரோ வர்ற மாதிரி ஒரு சின்னதாக வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஒரு பைக்கோட வெளிச்சம் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப தூரத்தில் வர மாதிரி இருந்திருக்கு. நமக்கு பின்னாடியும் ஒரு பைக் வருமாட்டுக்கே, பரவாயில்ல, நமக்கு பின்னாடியும் ஆளுங்க வராங்க, நமக்கு ஏதாவது ஒன்றுனாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு டர்னிங்கில் போகும்போது இவங்களோட பைக்கானது அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கீழேயே விழுந்துருச்சாங்க. அந்த இடத்துல நிறைய குட்டி குட்டி கல்லுங்கள்லாம் நிறைய மணல் மாதிரி இருக்குமா. அந்த இடத்துல இவங்களோட பைக்கு கீழே விழுந்துச்சு. என்னடா இது, முதல் நாள இவ்வளவு பயங்கரமா நடக்குது, நம்ம இன்னும் மற்ற நாட்கள் எல்லாம் எப்படி நம்ம கடக்க போறோம் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லா பயம் நிறைஞ்சிருச்சான். இப்ப பின்னாடி வர அந்த பைக்காரங்க யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எழுந்து அந்த ஸ்கூட்டி எல்லாம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கையெல்லாம் தேய்ச்சி பாக்குறாங்க. ஒரு அடி கூட, சின்னதா ஒரு அடி கூட படவே இல்லை. அதே மாதிரி அந்த ஸ்கூட்டிலையுமே எந்த ஒரு அடியுமே படல. இவங்களுக்கு நல்ல வித்தியாசமாகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு, ரொம்ப பயமாகவும் இருக்கு, திகிலாவும் இருக்கு. என்னடா ஒண்ணுமே ஆகலையே, என்னது இது, ஒரு வித்தியாசமா இருக்கே, நமக்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் அந்த வெளிச்சமானது இன்னும் பக்கமா வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் அண்ணா நில்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்கலாம் அப்படின்னு கையை போடுறாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. ஒரு வாகனமோ அல்லது ஒரு சைக்கிளோ ஒரு டார்ச்சோ எதுவுமே தெரியல. அந்த வெளிச்சமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட பக்கத்துல வரும்போதெல்லாம் ஃபுல் இருட்டாயிடுச்சு. நடுங்கி போயிட்டாங்க, உதறலாயிருச்சு. என்னடா இது, யாரோ வராங்க அப்படின்னு தானே நம்ம இவ்வளோ நேரம் நின்னோம்,
இந்த இடத்துல நம்ம நின்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்களோட ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்கூட்டியும் ஸ்டார்ட் ஆகுது, மூவ் ஆகி போறாங்க. திடீர்னு இவங்களோட பைக்ல ஃபுல் ஹெவி வெயிட்டா இருக்கு. ஒரு 4-5 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஹெவி வெயிட்டா இருக்கு. அந்த ஹெவி வெயிட் வந்ததுமே இவங்களுக்கு புரிஞ்சிச்சு, நம்மளுக்கு ஏதோ ஆக போகுது, நம்ம எது நடந்தாலும் பின்னாடி திரும்பி பார்க்காம வண்டியை நிறுத்தாம போய்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம உயிர் தப்பிச்சுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்களாம். அதே மாதிரி பிரியாவும் திரும்பி பார்க்காமலே போயிருந்திருக்காங்க. கடைசியா இவங்களோட வீட்டுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பைக்ல அந்த ஸ்கூட்டியை ஸ்டாண்டெல்லாம் போட்டுட்டு நிறுத்திட்டு அதன் பிறகு இவங்களோட கையை காலெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. வெளிச்சத்தில் அந்த பேண்ட்டுங்களெல்லாம் மேலே தூக்கிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா முட்டிலெல்லாம் நல்லா அடிபட்டுருக்கு. இப்போ கையிலெல்லாம் அடிபட்டுருக்குதான்னு பார்க்குறாங்க. கையிலையுமே எங்கேயுமெல்லாம் அடியில், முட்டியில் மட்டும்தான் அடிபட்டுருக்கு. ஸ்கூட்டியில் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஆகியிருக்கா என்னென்னலாம் பார்க்குறாங்க. ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. அப்பாடா எப்படி நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புண்ணை அந்த முட்டியில் அடிபட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, கால் முட்டியில், அதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு இவங்களோட பேகெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது சாவியை ஸ்கூட்டிலே தான் வச்சுட்டு போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு அம்மா இன்னைக்கு டே இப்படிதாம்மா போச்சு அப்படின்னு சொல்லலாம்னு வாய் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அமானுஷம் நிறைஞ்ச ரோட்டில் வர கை காலெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தியா, என்ன ஏது அப்படின்லாம் கேட்குறாங்க. என்னம்மா அமானுஷம் வந்துருப்புது, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி ஸ்கூட்டியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரியா முடிவு பண்ணும்போது அவங்களோட அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த ரோடு சரியில்லை, பொம்பளை பிள்ளை நீ தனியாக வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இவங்க தான் அதை எதுவுமே கேட்காம இருந்திருக்காங்க. இப்போது அதே மாதிரி சொல்லுவோம், இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஸ்கூட்டி தர மாட்டாங்க, வேலைக்கு அனுப்புறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பிரியா நினைச்சிட்டு எதுவுமே சொல்லலையாங்க. உள்ள போறாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஹால்லயே செவுத்தோரமா சாஞ்சி உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு பிரியாவுக்கு பின்னாடி முதுகெல்லாம் ஒரு மாதிரி சூடாகிற மாதிரி இருந்திருக்குங்க. என்னன்னா செவத்துல சாஞ்ச காரணமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காராங்க. அப்பவும் அதே மாதிரி சூடாகிற மாதிரி இருந்திருக்கு. பெருமூச்சு விட்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, நம்ம மேல பட்டுச்சுன்னா சூடாகிற மாதிரி, அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. என்னது இது ஒரு வித்தியாசமா இருக்கே, என்னைக்கும் இல்லாம ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க. இவங்க பின்னாடி திரும்புற அந்த நேரமெல்லாம் அந்த சூடோ அந்த பெருமூச்சு படுற மாதிரி எதுவுமே இல்லை. இவங்க மறுபடியும் மொபைல் பார்க்குறாங்க. மறுபடியும் அதே ஃபீல் இருந்தது. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டு இவங்களோட பெட்டில் படுத்துருக்காங்க. பெட்டில் படுத்து மொபைல் ஒரு பக்கமாக படுத்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஆப்போசிட்ல இன்னொரு பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல பெட்டு மேலே யாரோ படுக்கிற மாதிரி இருக்குங்க பிரியாவுக்கு பின்னாடி. இப்போ படுக்கிறவங்க போர்வையை நல்லா இழுத்து போத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லாவே போத்திருக்காங்க. பிரியா மேலேயும் அந்த போர்வை மேலே வந்து விழுந்திருக்கு. அம்மா போர்வை எனக்கெல்லாம் வேண்டாம், நீ மட்டும் போத்திக்கோ, இருக்கிற உறக்கத்துக்கு நீ வேற போர்வை போத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியா பேசிக்கிட்டே மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் போர்வை இழுத்து போத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி போத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை ஒரு கையில பிடிச்சிட்டு ரைட் சைட்ல மொபைல் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு திரும்பி பாக்குறாங்களாங்க. அங்க அவங்களோட அம்மா படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாரோ உள்ள போர்வைக்குள்ள படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா இவ்வளவு உறக்கமா இருக்கு, நீ எதுக்கு இவ்வளவு இழுத்து போத்திட்டு இருக்கிற அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெளியே சீரியல் பார்த்துக்கிட்டு அவங்களோட அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா அங்க இருக்கிறாங்கன்னா இங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நல்லாவே பாக்குறாங்க. ஹால்ல சீரியல் பார்த்துட்டு அவங்களோட அம்மாவும் பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு ஆண்டியும் வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா பிரியா பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது அவங்களோட அம்மா கிடையாது, வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு போர்வை இழுத்துட்டு பாக்குறாங்களாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனா இவங்களுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கே, போர்வை இழுத்து போத்துறது, பிரியா மேலையும் போத்தி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நல்லா பார்த்துருக்காங்க. மிரண்டு அடிச்சுட்டாங்களாம். பயங்கரமா கத்துன்னு கத்திட்டு வேகமா அவங்களோட அம்மா கிட்ட ஓடி போய் உட்காராங்களாம். அங்க உட்காந்துக்கிட்டு போன் பார்க்கலாங்க. பெட்டையே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது இருக்காங்களா, யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருந்திருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பிரியாவும் பாத்ரூம் போயிட்டு வந்து மறுபடியும் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு இப்போ ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோட அந்த பெட்டை பார்த்துருக்காங்க. அங்க பார்க்கும்போது அந்த பெட்டு மேல யாரோ ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி, அந்த போர்வை போத்திட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த விஷயத்த பார்த்ததும் பிரியா நல்லா நடுங்கி போயிட்டாங்களாங்க. மறுபடியும் அதே மாதிரி படுத்துட்டு இருக்கேன், சேம் தலையோட இழுத்து போத்துற மாதிரி படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவங்களோட அந்த ஹால்லயே சாமி போட்டோ இருக்குமாங்க, அதுக்கு பக்கத்துல உள்ள திருநீர் எடுத்து நல்லா பட்டை அடிச்சிருக்காங்க. பட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடி மேல அடி வச்சு மெது மெதுவா உள்ள போறாங்க. அப்போ அவங்களோட அம்மா
சத்தம் போடுறாங்க. என்ன பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, வா படுக்கலாம், உனக்கு நேரமே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இப்படி பேசினதும் அங்க படுத்துக்கு நம்ம அம்மா தானா, எதுக்குதான் இப்படி பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க. தைரியமா உள்ள போய் பார்க்கும்போது அவங்களோட அம்மா தான் படுத்துட்டு இருக்காங்க. ஏமா இப்படி இழுத்து போத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. சேம் முன்னாடி இவங்களுக்கு பக்கத்துல ஒரு படுத்திருந்த அந்த உருவம் போத்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி பொத்திட்டு இருந்திருக்காங்க. எதுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி இருக்குடி, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போத்திட்டு பிரியாவும் படுத்துக்கிட்டாங்க. இப்போ பக்கத்தில் படுத்துருக்கிற அவங்களோட அம்மா மேலே கையை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையையும் தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ பிரியாவோட அம்மா கையை வெளியே எடுத்து விட்டுருக்காங்க. கையை போடாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுருக்காங்க. இப்படியே மாறி மாறி கையையும் போட முடியல, அம்மா மேலே லைட்டாக மோதிச்சுனா கூட நகர்ந்து போகிறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியா என்னதாம்மா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுந்துட்டு அந்த போர்வையை இப்படி இழுத்து விட்டுட்டு என்னதாம்மா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதுவுமே சொல்லலையே ஒண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா இந்த கையெல்லாம் எடுத்து விட்டது எல்லாமே இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. நீ எதுக்கு என் கையெல்லாம் எடுத்து விட்ட, நீ தான் பண்ணன அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மாட்ட சண்டை போடுறாங்க. ஆனா அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் அமைதியா படுத்து நல்லா தூங்கிட்டேன், எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நடந்தது எல்லாமே ஒரு விசித்திரம் தானா, ஒரு அமானுஷம் தானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்களோட அம்மா கிட்ட இருந்து கேப்ல ஒரு தலைவாணி வச்சுட்டு இந்த பக்கமா படுத்துட்டாங்களாங்க. போர்வை இவங்க போத்தல, ஆனா அவங்களோட அம்மா நல்லா போத்திட்டு படுத்துட்டாங்க, நல்லா தூங்கிட்டாங்களாங்க. காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்துட்டு இந்த ஸ்கூட்டியை போயிட்டு பார்க்கலாமே எங்கெங்க ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு என்ன ஏதுன்னெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அங்கங்கே சின்ன சின்ன கீரல்கள்லாம் விழுந்திருக்குங்க. அந்த கல்லு மேலே விழுப்பட்டுச்சு இல்லையா, அதனால அங்கங்கே நிறைய கீரல்கள்லாம் பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த மறைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரியாவோட அப்பா பார்த்துட்டாரு. என்ன பிரியா, புது வண்டியில இத்தனை ஸ்க்ராட்ச், எங்க போன, எங்க போய் விழுந்த, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிரியா அவங்களோட அப்பா கிட்ட மட்டும் நடந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. அப்பா இப்படிதான் நான் வர வழியில நடந்துச்சுப்பா அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் ஸ்கூட்டில போகட்டுமா வேண்டாமா, வேலைக்கு போகட்டுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லைம்மா நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இருந்தீன்னா உன்னை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும், தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அப்பா தைரியம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அன்னைக்கு அவங்களோட வீட்லயே பிரியா குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்களாங்க. கிளம்பும் போது அந்த பைக் அந்த ஸ்கூட்டியை எடுக்கும்போது ஒரு மாதிரி கை உதறலாவே இருந்தது. அப்பா நீங்களே வாங்கப்பா, என்னை கொண்டுட்டு வந்து விட்டுட்டு கூட்டிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அன்னைக்கு அவங்களோட அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இடம் தான்பா, அந்த இடம் தான்பா, அந்த இடம் தான்பான்னு எல்லா இடத்தையுமே காட்டுறாங்க. பிளஸ் அந்த போர்வெல் அந்த அடிபம்பில் வந்து தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் காட்டுறாங்க. இது எல்லாமே தனியா நீ வந்ததுனால, ரொம்பவே பயத்தோடு வந்ததுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, நீ எதுக்கும் பயப்படாத, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கொண்டு போய் வேலையில விட்டுட்டாங்க. இப்படியே ஒரு வாரம் தான் அவங்களோட அப்பா கூட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்களோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கு. பிரியாம்மா இன்னைக்கு நீயே போயிட்டு வா, எந்த பிரச்சனையுமே இருக்காது, அதான் நான் எத்தனை நாள் வந்தேன்ல, நீ இன்னைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அவங்களோட வேலையை கவனிக்க போயிட்டாராம். அன்னைக்கு பிரியா வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. வரவங்க அன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்களாம். அப்போவும் ஒரு மாதிரி பாதி இருட்டியும் பாதி இருட்டாமலும் ஒரு மாதிரி மந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்திருக்குங்க. அப்போது இந்த பிரியா வர்ற வழியில் சேம் அதே இடத்துல லிஃப்ட் கேட்குறாங்க யாரோ. இந்த முறை வேற ஒரு ஆள் மாதிரி இருக்கு. லிஃப்ட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா பிரியா லிஃப்ட் கொடுக்கவே இல்லை. நேரா அந்த உருவத்தை கடந்து வந்துட்டாங்க. வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை ஒன்று இருக்குமாங்க. அந்த டீ கடையில் ஜூஸ் ஒன்று வாங்குறாங்க. ரொம்பவே வறட்சியா தாகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜூஸ் ஒன்று வாங்கி அங்கேயே குடிச்சிட்டு பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் ஸ்கூட்டி எடுக்கிறாங்க. இந்த முறை ஸ்கூட்டி எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்கூட்டியில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல்லும் அடிச்சிருக்கு. கூடவே அந்த ஸ்கூட்டியே ஒரு வித்தியாசமாக இவங்களோட கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி பிரேக் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். அதனால் இவங்க அவங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு ஸ்கூட்டி எடுக்கிறாங்க. மூவ் ஆகி போகிறாங்க. ஒரு 10 நிமிஷம் போயிருப்பாங்களாம். அவங்களோட கிராமம் பக்கமாக வந்தாச்சு. சரியாக அந்த 1 கிலோமீட்டர் ஒரு ஃபுல்லாக காடாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த காட்டு பகுதியும் வருது. வர வழியில் அந்த அடிபம்பையும் பார்க்குறாங்க. என்னைக்கும் அதே அடிபம்பு தானாகவே தண்ணி ஊற்றிட்டுருக்கு. கூடவே மேலையும் கீழையும் அந்த அடிபப்பு அசையறதும் தெரிஞ்சிருக்கு. இப்படி பார்த்தவங்க இதை கடந்து போறாங்க. அப்பா கடவுளே நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே போறாங்க. அங்க போயிட்டு கரெக்டா அந்த டர்னிங்ல விழுந்தாங்க பார்த்தீங்களா,
அந்த இடம் போகும்போதெல்லாம் இன்னைக்கு ரொம்பவே ஜாக்கிரதையா போறாங்க. அங்க போயிட்டு அந்த டர்னிங்கை தாண்டினதுல இருந்துதான் இவங்களுக்கு மறுபடியும் மனுஷன் ஆரம்பிக்குது. என்னன்னா இவங்களோட பின்னாடி யாரும் உட்கார்ந்த மாதிரியான அந்த ஃபீல்லாம் எதுவுமே கிடையாதாங்க. ஆனால் பைக் மட்டும், அந்த ஸ்கூட்டி மட்டும் ஓவர் ஸ்பீடு போனாலுமே நார்மல் ஆவரேஜாக தான் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஒரு 10-20 போனால் எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி தான் போகுதாம். 80, 60, 70 இந்த மாதிரி போகும்போதெல்லாம் இல்லையே இவ்வளவுதான் போகாத, ஒருவேளை பெட்ரோல் இல்லையோ, எங்கேயோ நிற்க போதோ, ஆஃப் ஆகுது போதோ அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. பெட்ரோல் எல்லாம் இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா என்ன காரணம் அப்படின்றது இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எதுவா இருந்தாலும் நம்ம பின்னாடி திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதே ஸ்பீட்லயே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போறாங்க. கடைசியா ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குமாம். அந்த புளிய மரத்தை தாண்டி போகணும். அதுக்கு அடுத்தது ஒரு பனைமரம் இருக்குமாம், ஒத்த பனைமரம். அந்த பனைமரத்துல நிறையவே அந்த பேயோட்டினவங்களோட முடியெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு நிறையவே தெரியுமாங்க. அந்த பனைமரத்தை பார்க்கும்போது அது ஒரு பேய் மாதிரி தெரிஞ்சிருக்குங்க இருட்டுல. அந்த பனைமரமே ஒரு பேய் மாதிரி அசைகிற மாதிரி கரியர்னு தெரிஞ்சிருக்குங்க. கூடவே சிவப்பு கலர்ல கண்ணு வச்சுட்டு பார்க்குற மாதிரியும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்ச இல்லூஷனா இல்லை இவங்களுக்கு தோணுனதா உண்மையாவே அங்கே இருந்துச்சா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியல. ஆனால் அதை பார்த்ததும் பிரியா நல்லா நடுங்கி போயிட்டாங்க, பயங்கரமா கத்திட்டாங்க. கத்திக்கிட்டே இப்போ பைக்கு போயிட்டே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பனைமரத்தை தாண்டினதும் அப்படியே யாரோ அந்த பைக்கை வந்து பிடிச்சிட்டு இருந்தது விட்ட மாதிரி ரொம்ப ரிலீஃபாக ஃபுல் ஸ்பீடில் போக ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ இந்த ஸ்பீடை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல போயிட்டு இடிக்கிறாங்க. இடிச்சுட்டு கீழே விழுகுறாங்க. விழுந்துட்டு பார்த்தா பைக்குக்கு நிறையவே அடிபட்டுருச்சு. இப்போ பிரியாவுக்கும் நிறைய அடிபட்டுருச்சு, நிறைய ரத்தம் போகுது. வேகமா இவங்களோட போனை எடுக்கிறாங்க, கால் பண்றாங்க அவங்களோட அப்பாவுக்கு. இந்த மாதிரி தான்ப்பா, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அப்போ அவங்களோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டாராட்டுக்குங்க. அவரும் வந்து இந்த பிரியாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு மருந்து எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வழியா தாங்க வரணும். வரும்போது அதே பனைமரத்தை பிரியா பாக்குறாங்க. இப்போ அந்த பனைமரம் ஒரு மாதிரி சத்தத்தோட அசைகிற மாதிரி இருந்திருக்கு. என்னம்மா இதையே பார்த்துட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இப்போ வர வழியில இந்த மாதிரி தான்ப்பா இருந்துச்சு, நான் இதை பார்த்துதாப்பா பயந்து போனேன், ஆனா அது ஒரு பேய் மாதிரி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா, வா உனக்கு நான் மந்திரிச்சு விட்டேன்னா சரியா போயிடும், நாளைக்கு போய் மந்திரிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை, எங்கேயோ ஆனா நீ நல்லா பயந்துட்டு வந்துட்ட அப்படின்னு அவங்களோட அப்பா தைரியம் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கே போயிட்டு பிரியாவுக்கு ஊசியெல்லாம் போட்டாங்க இல்லையா, ஊசிக்கு அண்ணன் மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மாத்திரையும் போட்டுட்டு நல்லா தூங்குறாங்க. வலி அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அன்னைக்கு மட்டும் தூங்குறதுக்கு மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. நல்லா நல்லா தூங்க போறோம்டா, எந்த பிரச்சனையுமே இருக்காது, வலியும் நமக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு போய் படுத்த பிரியாவுக்கு அன்னைக்கு என்ன காரணமோ தெரியல, சுத்தமா தூக்கமே வரல. என்ன பண்ணியுமே இவங்களுக்கு தூக்கமே வரலையாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் எழுந்து உலாத்துறாங்க. நார்மலா படுத்திருந்தா கூட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல தூங்கியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு விடியவே தூக்கம் வரல. சரியா 1:30 மணி தாண்டிருச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இனிமே நமக்கு தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல போய் படுக்கிறாங்க. பெட்ல போய் படுத்தா அதே மாதிரி பக்கத்துல யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் அவங்களோட அம்மா படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா அவங்களோட அம்மா அன்னைக்கு வெளியே ஹாலில் தான் படுத்துட்டு இருந்திருக்காங்க. பிரியாவுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா, கையை காலை மேலே தூக்கி போட்டு ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு அவங்களோட அம்மா வெளியவே படுத்துட்டாங்க. இப்போ படுத்துட்டு இருக்கிறது யாரு? அந்த பிரியாவுக்கு அடுத்து என்னதான் நடந்துச்சு? அங்க அந்த பிரியாக்கிட்ட இருந்து அந்த அமானுஷம் விலகுச்சா இல்லையா, எல்லாமே வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிரியாவுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருக்கிற அந்த உருவத்தை நல்லாவே ஃபீல் பண்றாங்க. தொட்டு பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு, போர்வை எடுத்துட்டு பார்த்தா இல்லாத மாதிரி இருக்கு. இப்படியே விடிய ஒரு குழப்பத்தோடையே போராட்டம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் வேகமா இவங்களோட அப்பா கிட்ட போறாங்க. அப்பா என்னால ஒண்ணுமே முடியல, எனக்கு மென்டல் டார்ச்சரா இருக்கு, ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, நீங்க ஏதாவது என்ன பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ காலையில போயிட்டு ஊசி போடணுமாங்க. அதே மாதிரி ஊசி போட்டுட்டு வர வழியில போயிட்டு இந்த பள்ளிவாசல்ல ஓதிட்டு வராங்க. அங்க போய் ஓதிட்டு ஒரு தாய் தொண்ணு கட்டிட்டு வராங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு ஆன்மா தான் உன்னை வந்து தொடர்ந்து வந்திருக்கு, ஆனா அது உன்னை எப்படியோ ஃபுல்லா ஆக்கிரமிக்க முடியல, அதனால நீ தப்பிச்ச, சின்ன காயங்களோட போயிடுச்சு, அது ஒருவேளை உன்னை ஆக்கிரமிச்சிருந்தா கண்டிப்பா நீ இறந்து கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட பிரியா ரொம்பவே நடுங்கி போயிட்டாங்க. அவங்களோட அப்பா அதுக்கு மேல பயந்து போயிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் பிள்ளைய வந்து நம்ம ஸ்கூட்டில அனுப்பக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அன்னையில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாதி தூரம் அவங்களோட அப்பா கொண்டு போய் விடுவாராம். அதன் பிறகு இந்த பிரியா அப்படின்றவங்க இங்க
அவங்களோட பஸ்ஸில் போயிடுவாங்களாம். வேலையை முடிச்சுட்டு பஸ்ஸில் வருவாங்க, பாதி தூரத்துலேருந்து அவங்களோட அப்பா கூட்டிட்டு வருவாங்க. டெய்லி இதே ரொட்டீனாக இருந்திருக்கு. கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இவங்களுக்கு வேற ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அங்கேயே தங்கி வேலை செய்கிற மாதிரி வெளியூருக்கு போயிருக்காங்க. வெளியூர்னா இந்த திருப்பூர் பக்கம் போயிருந்திருக்காங்க. அங்கே போயிட்டு ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் வரைக்குமே மீண்டும் மீண்டும் அந்த உருவமானது இவங்களோட கனவுல பயமுறுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்குங்க. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களாம். திடீர்னு முகத்துக்கு நேரம் யாரும் கத்துற மாதிரி இருக்கும். வெடுக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படியே ரொம்ப நாள் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. அதன் பிறகு நைட் டியூட்டி எல்லாம் மாற்றி போட்டு இவங்க வேலைக்கு போகிறது, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுறது, கூடவே இவங்களுக்கு ஒரு மாதிரி லோன்லியான ஃபீல் இருக்கும் போதெல்லாம் இவங்களோட ஃப்ரெண்டுங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி பார்க்கறது, அவங்கள்ட்ட பேசுறது, மணிக்கணக்காக பேசணும் அப்படின்னா உலகத்தையே மறந்துடுவோம். இதே மாதிரி தான் பயத்தையும் மறந்து இந்த பிரியா அப்படின்றவங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டாங்களாம். இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் இவங்களோட ஊருக்கு வராங்க. வந்துட்டு ஸ்கூட்டில் எவ்வளோ நேரம் எங்க சுத்தினாலும் இவங்க பயப்படுறது கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு உள்ளுணர்வு வந்துச்சு அப்படின்னா கூட இவங்க உடனே வேகமா சத்தம் போட்டு பாட்டு பாடுவாங்களாம், இல்லைன்னா யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே போயிடுவாங்களாம். இந்த மாதிரி தான் நான் அதுல இருந்து மேனேஜ் பண்ணி வெளியே வந்தேன். இப்பவும் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை பிரியா அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன பிரியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வீடியோக்கு ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரியான பயங்கரமான சின்ன ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இது மாதிரியான உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது பயங்கரமான அமானுஷமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான பயங்கரமான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.